109 சிறுமிகள் ஒவ்வொரு நாளும் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. என்சிஆர்பி டேட்டா படி 2018ல 39,827 சிறுவர்கள் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல 21,605 சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட பல பேர் தங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்க்கணும்னா நாம சின்னஞ்சிறார்களுக்கு சில விஷயங்களை கத்துக் கொடுக்கணும். குட் டச், பேட் டச், நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல். 3 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பொம்மையை வச்சு சொல்லி தரலாம். பெரிய பசங்களுக்கு பெற்றோர், ஆசிரியர்கள் புரியறது மாதிரி இதை சொல்லி தரலாம். குட் டச்னா சேஃப் டச், அதாவது நல்ல தொடுதல்னா பாதுகாப்பான தொடுதல். அப்பா அம்மா தொடுறது, சகோதர சகோதரிகள் தொடுறது, ஒரே இன நட்புகள் தொடுறது, ஆசிரியர்கள் தொடுறது, இதெல்லாம் நல்ல தொடுதல்னு சொல்லி கொடுங்க. அந்நியர்கள் நம்மள தொட அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. கெட்ட தொடுதல்னா சங்கடத்தை ஏற்படுத்துற விதமா தொடுறது, அதாவது நாம உடையால மறைக்கிற உறுப்புகளை தொடுறதுன்னு சொல்லி கொடுங்க. அப்படி யாராச்சும் தொட முயற்சி பண்ணுனா முதலாவது என்னைய தொடாதன்னு சத்தமா கத்தணும்னு சொல்லி கொடுங்க. அதாவது நோ சொல்லணும். 2வது அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடணும். கோ ஃப்ரம் தேர். 3வது பெற்றோர், தாத்தா, பாட்டி, ஆசிரியர் இப்படி யார்கிட்டையாவது இப்படி தொட்டவங்களை பற்றி சொல்லி கொடுக்கணும். டெல். 3ஐயும் சேர்த்து சொல்றேன். நோ, கோ, டெல். யாராவது அறகுறையா உடையணிஞ்ச படங்களையோ வீடியோக்களையோ காமிச்சா பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. சாக்லேட் வாங்கி கொடுக்கறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன்னு சொல்றவங்க யார் கூடவும் போகவே கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி வளருங்க. பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து யாராச்சும் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்கள தப்பா நினைச்சு திட்டாதீங்க. விஷயத்த மறைக்காதீங்க. உடனே காவல்துறையினர்கிட்ட புகார் கொடுங்க. அவங்க உங்க பெயர் வெளியே தெரியாம சம்பந்தப்பட்ட நபரை தண்டிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க பிள்ளைங்க கிட்ட நண்பர்கள் மாதிரி பழகுங்க. அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லச் சொல்லி கேளுங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.